இது வரைக்கும் பட்டிருந்த கஷ்டம் எல்லாம் ரொம்ப வேதனை, மன வலி, முயற்சி பண்ணி ஜெயிக்கவே இல்லை. கீழே விழுந்துட்டே இருக்கும் தொடர்ந்து. அவமானப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, ரொம்ப மனசை உடைச்சிட்டாங்க. கண்ணீரோடு தான் தினமும் தூங்குறோம். அழுவாத நாளே கிடையாது, கண்ணு கலங்காத நாளே கிடையாது. என்றைக்குமே அழுதுகிட்டே தான் இருக்கும். அழுது அழுது நம்ம தலையணைக்கு மட்டும்தான் நம்ம கஷ்டம் என்னன்னு தெரியும். யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, அதை பகிர்ந்துக்கவும் முடியாது. அவ்வளோ ஒரு வலியும் வேதனை. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, இனிமேல் நம்மளுக்கு நிச்சயமாக வாழ்க்கை மாறும். நம்ம முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்ம எவ்வளோ வலியும் வேதனையும் பட்டோமோ அதை விட நம்ம பல மடங்கு நம்ம சந்தோஷமும் மன அமைதியும் நிம்மதியும் நமக்கு கிடைக்க போகுது. நல்லா வாழப்போகிறோம். நம்ம முருகனோட அருளால் நம்ம நல்லா வாழப்போகிறோம். இனிமேல் நம்ம எது செஞ்சாலும் அது நம்மளுக்கு வெற்றி பெறும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினச்சாலும் அங்கே நம்ம தான் ராஜா. ஏன்னா உலகத்துக்கே ராஜா நம்ம கூட இருக்கார். முருகானை நம்ம உள்ள முருகி வணங்குறோம். முருகனை நம்பி இருக்கணும். நிச்சயமாக நம்ம முருகனை மட்டுமே நம்பி இருக்கணும். நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை நம்ம முருகன் மேலே வைப்போம். நம்ம வாழ்க்கையே முருகன் தான். அதனால் இனிமேல் நம்ம எந்த ஒரு வழியை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் முருகனுடைய துணையோடு தேர்ந்தெடுப்போம். முருகர் நம்ம கூட இருக்கார், நம்ம கூட நடந்து வரார். நம்மளுடைய யோசனையில் முருகர் இருக்கார். இதை செய், அதை செய்யாதேன்னு நம்மளுக்கு சொல்ல போகிறாரு. நம்ம செய்ய போகிறோம். வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இல்லைன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இனிமேல் நம்ம யார்கிட்டையும் கேட்க போகிறதில்ல, நம்ம கொடுக்க போகிறோம். எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோன்னு நினச்சோமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவியும் கொடுப்போம், பதிலடியும் கொடுப்போம். முருகனால் நம்ம வாழ போகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.